சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன விஜய் அவர்களோட லியோ திரைப்படத்தோட வசூலை சுக்குநூறா உடைத்திருக்கு. இது அஃபிஷியலாக சன் டிவியை அறிவித்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமாக கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷன் லியோ திரைப்படம் இருந்தது. ஸோ ஆல் டைம் வசூலாகவும் நம்பர் 1 பொசிஷனில் லியோ திரைப்படம் இருந்தது. டே வைஸ் கவுண்ட் பண்ணும்போதும் லியோ திரைப்படம் நம்பர் 1 இடத்துல இருந்தது. முதல் நாள் 148 கோடியும் 4 நாட்கள் முடிவில் 403 கோடியும் அஃபிஷியலாக கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இது அஃபிஷியலாக லியோ படக்குழுவும் அறிவித்திருந்தாங்க. இப்ப இந்த ஒரு வசூல் கூலி திரைப்படம் சுக்குநூறா உடைத்திருக்கு. கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகி இருந்தது. இந்த திரைப்படத்திற்கு நிறைய கலவையான விமர்சனங்கள் மட்டுமே கிடைத்தது. என்னதான் கலவையான விமர்சனங்கள் கிடைத்தாலும் இந்த திரைப்படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கு. ஆல்ரெடி லியோ திரைப்படம் முதல் நாள் 148 கோடி கலெக்ஷன் பண்ணி இருந்தது. அந்த ஒரு வசூல் கூலி திரைப்படம் சுக்குநூறா உடைத்து முதல் நாள் மட்டுமே 151 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஒரு மாபெரும் சாதனை படைத்திருக்கு. லியோ திரைப்படத்தோட வசூலை சுக்குநூறா உடைத்திருக்கு. அதே மாதிரி லியோ திரைப்படம் 4 நாட்கள் முடிவில் 403 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இருந்தது. இது அபிஷியலா லியோ படக்குழு அறிவித்திருந்தாங்க. போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அறிவித்திருந்தாங்க. அதே மாதிரி 4 நாட்கள் முடிவில் அபிஷியலா கூலி படக்குழு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர்ல 404 கோடி ரூபாய் கூலி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மொத்தமா லியோ திரைப்படத்தை விட கூலி திரைப்படத்தோட வசூல் 2 கோடியும் 3 கோடியும் அதிகரித்து தான் இருக்கு. அதனால லியோ திரைப்படத்தோட சாதனை கூலி திரைப்படம் பிரேக் பண்ணிருக்கு. லியோ திரைப்படம் வாழ்நாள் வசூலா 765 கோடி ரூபாய் பண்ணிருக்கு. இந்த சாதனை கூலி திரைப்படம் பிரேக் பண்ணுமா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.